எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு தான், கொழுக்கட்டை மாவெல்லாம் இல்லை. நல்லா மாவு சூடேற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நம்ம போட்டதை விட மாவு பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கணும். எப்போவுமே நம்ம இனிப்பு செய்யும்போது ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இனிப்பு நல்லா தூக்கலாக தெரியும். ஒரு பிஞ்ச் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். அதில் மாவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம். 1 கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு தண்ணி தான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். மாவு நல்லா ஆறுனதும் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு அந்த எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு வச்சுட்டோம். இப்போ இதை இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 10லேருந்து 13 கொழுக்கட்டை வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரித்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வச்சுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெந்ததுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா மேலே பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.